ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் பேர் த சப்ஸ்டன்ஸ். ஐஎம்டிபியில் இந்த படத்துக்கு 7.2 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட மெயின் லீட் ரோலில் டெமி மோரே அண்ட் மார்கரெட் குவாலி நடிச்சிருக்காங்க. இந்த படம் நம்ம அமேசான் பிரைம் வீடியோவில் இங்கிலீஷ் ஆடியோ லாங்குவேஜில் அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம இந்த படத்தோட ரிவ்யூக்குள்ளே போகலாம். இந்த படத்தில் எலிசபெத் ஸ்பார்க்கல்னு ஒரு மாடல் இருக்காங்க. அவங்க டெலிவிஷன் ஷோஸில் ரொம்ப பாப்புலர். லாங் டைமாக நம்பர் 1 பொசிஷன்லேயே இருந்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் அவங்க எப்பவும் போல் அவங்க ஷோக்காக ஷூட்லாம் முடிச்சுட்டு பேக்கப் பண்ணிட்டு கிளம்புறாங்க. ஸ்டூடியோ வெளியில் எக்ஸிட் ஆன உடனே ரெஸ்ட் ரூம் போகிறாங்க. அப்போது லேடிஸ் ரெஸ்ட் ரூம் வெளியில் அண்டர் மெயின்டெனன்ஸ்க்கு போர்டு பார்க்குறாங்க. சரின்னு அதுக்கு பக்கத்தில் உள்ள ஜென்ட்ஸ் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறாங்க. இவங்க செப்பரேட்டாக ஒரு டாய்லெட் உள்ள இருக்கும்போது அந்த ரெஸ்ட் ரூமுக்கு இவங்க ஷோவோட ப்ரொடியூசர் ஒரு ஃபோன் கால் பேசிட்டே வராங்க. அந்த காலில் அவங்க எலிசபெத் மாடலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் நான் தேடிட்டு இருக்கேன். இந்த மாடலுக்கு 50 வயசு ஆக போகுது. ஒன்ஸ் ஒரு ஆக்ட்ரஸ்க்கு 50 வயசு ஆகிட்டாலே ஆடியன்ஸ்க்கு அவங்க மேலே இன்ட்ரெஸ்டே போயிடும். அண்டு ஷோவோட டிஆர்பியும் குறைஞ்சிரும். ஸோ நான் ஒரு யங்கான பொண்ணை ஆடிஷன் பண்ணி செலக்ட் பண்ண போகிறேன்னு பேசிட்டு ரெஸ்ட் ரூமை விட்டு கிளம்பி போகிறாங்க. இந்த மொத்த கன்வர்சேஷனையும் கேட்ட எலிசபெத்துக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகுது. ரெஸ்ட் ரூம் கண்ணாடியில் அவங்க ஃபேஸை நல்லா உத்து பார்க்கும்போது இவ்வளோ நாள் நோட்டீஸ் பண்ணாத அவங்க முகத்தில் உள்ள சுருக்கங்கள்லாம் அவங்க கண்ணுக்கு கிளியராக தெரியுது. இதே டென்ஷனில் கார் டிரைவ் பண்ணிட்டு போகும்போது அவங்களுக்கு ஆக்சிடெண்ட்டும் ஆகிருது. இப்போது ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டாக இருக்க எலிசபெத் கண்டிஷனை பார்த்துட்டு அங்கே உள்ள ஒருத்தன் த சப்ஸ்டன்ஸ்னு ஒரு விஷயம் பற்றி மேலோட்டமாக சொல்கிறான். ஆனால் எலிசபெத்துக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது. இப்போ டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போனால் எலிசபெத்தோட பாக்கெட்டில் த சப்ஸ்டன்ஸ்னு எழுதின ஒரு பென்ட்ரைவ் பார்க்குறா. அகெயின் அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அந்த பென்ட்ரைவையும் டஸ்ட்பினில் தூக்கி போட்டுறா. இப்போ எலிசபெத்துக்கு 50 வயசு ஆகுது. அவளோட ப்ரொடியூசரும் இனி அவள் வேண்டான்னு டிவி ஷோவில் இருந்து தூக்கிடுறாங்க. இப்போ நியூஸ் பேப்பரை ரீட் பண்ணால் எலிசபெத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட் தேடுறோன்னு ஆடிஷனுக்காக அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருக்காங்க. இத்தனை நாளாக இருந்த அவளோட கரியர் அண்ட் பாப்புலாரிட்டி எல்லாமே மொத்தமாக கைவிட்டு போயிட்டுன்னு கவலைப்படுறான். அப்போ அவள் தூக்கி போட்ட பென்ட்ரைவை தேடி போய் எடுக்கிறா. அதில் உள்ள வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்தா த சப்ஸ்டன்ஸ்னு ஒரு ட்ரக் பற்றின இன்ட்ரோடக்ஷன் ப்ளே ஆகுது. அந்த ட்ரக்கை நம்ம எடுத்துக்கிட்டால் நம்மளோட பெட்டர் வெர்ஷனாக நம்மளால் மாற முடியும்னு அந்த வீடியோ பார்த்து எலிசபெத் புரிஞ்சுக்கிறா. இதுக்கப்புறம் அந்த ட்ரக் எடுத்துக்கிட்ட எலிசபெத்துக்கு என்ன ஆச்சு அண்ட் அதுக்கப்புறம் அவள் லைஃப்பில் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு தான் மீதி கதையாக காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட டோட்டல் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 hours 22 minutes. இது ஒரு பாடி ஹாரர் ஃபில்ம். படத்தில் விஎஃப்எக்ஸ், ஸ்டோரி, டைரக்ஷன் அண்ட் மியூசிக்னு எல்லாமே தரமாக இருக்கும். இந்த மூவி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சில இடத்துல நம்ம விக்ரம் நடித்த ஐ படம் ஞாபகம் வந்துட்டு போகும். படத்தோட ஓப்பனிங்கில் அழகோட உச்சம்னா என்னன்னு காட்டிட்டு டுவர்ட்ஸ் த எண்ட் அசிங்கத்தோட உச்சத்தையும் விஷுவலாக காட்டிடுவாங்க. நான் மேலே சொன்ன மொத்த கதையும் ஜஸ்ட்டு மூவியோட ஸ்டார்டிங்லேயே 10-15 நிமிஷத்தில் வந்துட்டு போயிடும். மீதி இருக்கிற மொத்த டியூரேஷன்லேயும் நிறைய விஷயம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் மூவியாக பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சால் தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நான் ரிவீல் பண்ண விரும்பலை. ஆல்சோ இந்த மூவி வந்து 18+. அதனால் நீங்கள் உங்கள் ஃபேமிலி அண்டு கிட்ஸ் கூட பார்க்குறத அவாய்ட் பண்ணால் நல்லது. இந்த மூவிக்கு கண்டிப்பாக நான் 5க்கு 4 ஸ்டார் ரேட்டிங்ஸ் கொடுப்பேன். இந்த படத்தோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இந்த மாதிரியான படம் பிடிக்கும்னா இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான நிறைய படம் ரிவ்யூ தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஒரு படம் ரிவ்யூவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பாய்.